சங்கரின் அர்த்தம் சமஸ்தித்வத்தில் உள்ளது. சங்கரோதிஸ்தா சங்கர் என்றால் யார் நம் வாழ்வில் நலன்களை செய்து நம்மை நல்வழியில் நடத்துகிறாரோ அவர் சங்கர் ஆவார். அவர் நம்மை நல்வழியில் நடத்தி நம் வாழ்க்கையை வளமாக்குபவர். சங்கரின் புனித சந்நிதியில் எதுவும் சாதாரணமாக இருக்க முடியாது. அனைவருக்கும் இந்த விஷயங்கள் மிகவும் அரியவையாகவும் அதிசயங்களாகவும் நம்ப முடியாதவையாகவும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் உள்ளன. சிவம் என்பது ஞானமே என்பதன் பொருள். சிவம் என்பது ஞானத்தின் உருவமாகவும் மேலும் ஞானமே சிவத்தின் வடிவமாகவும் இருக்கிறது. சிவத்தின் தரிசனம் நமக்கு உண்மையான மற்றும் உயர்ந்த தரிசனத்தை வழங்குகிறது. இது மிகச் சிறந்ததாகும். மற்றும் தரிசனம் என்பது சிவத்தின் தரிசனமாகும். பத்மத்தை அலங்கரித்திருக்கும் அவர் அழிவில்லாதவரும் முடிவில்லாதவருமாக இருப்பவர். மகாகாலின் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது காலத்தின் கோடுகள் மறைந்து விடுகின்றன. அந்த நேரத்தில் நேரத்தின் எல்லைகள் சுருங்கி விடுகின்றன. மேலும் முடிவிலிருந்து முடிவில்லாத பயணம் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் நேரத்தின் எல்லைகள் சுருங்கி விடுகின்றன. மேலும் முடிவிலிருந்து முடிவில்லாத பயணம் தொடங்குகிறது. இதுவே நம் சவ்யதா மற்றும் காவாத்தியாத்மிக ஆத்ம விசுவாசம் ஆகும். அதன் சக்தியால் நம் பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் என்றும் நிலைத்திருக்கிறது. அதனால் நம் பாரம்பரியம் அழியாமல் என்றும் நிலைத்திருக்கிறது. நமः பார்வதி பதே ஹர ஹர